அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெறவில்லை என்பது அண்மை செய்தியாக வெளியாகியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெறவில்லை. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெறவில்லை. முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பின் அதிமுக தரப்பில் அதை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த ஒரு சூழலில் தற்போது தேர்தலை முன்னிட்டு நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெறவில்லை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அஇஅதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியுடைய வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, அதே போல இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது உள்ளிட்ட பிரதான பணிகளுக்கான மேற்பார்வையிட்டு அதை செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அஇஅதிமுகவுக்கு அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு இந்த பொறுப்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுகவோட ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பெயர் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. குறிப்பாக திருவள்ளூர் வடக்கு, திருப்பத்தூர், திருச்சி புறநகர் தெற்கு, மதுரை மாநகர், திருச்சி மாநகர் உள்ளிட்ட அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களுக்கு இந்த பொறுப்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போல கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இருப்பினும் இந்த குறிப்பிட்ட இந்த மிக முக்கியமான பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாமல் இருந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. குறிப்பாக அவர் தலைமை கழக நிர்வாகி அளவில் இருந்தாலும் கூட ஒரு மூத்த உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது மேற்கோள் காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் வழக்கை பொறுத்தவரை மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அதே போல மூத்த உறுப்பினர் கூடிய தம்பிதுரை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும், அதே போல செம்மலை திருச்சி புறநகர் மாவட்டத்திற்கும், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மதுரை மாநகர் மாவட்டத்திற்கும், கோகுல இந்திரா திருச்சி மாநகர் மாவட்டத்திற்கும், அதே போல முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும், அதே போல முன்னாள் எம்பி வேணுகோபால் சென்னை புறநகர் மாவட்டத்திற்கும், அதே போல முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்துக்கு என இப்படி முன்னாள் அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே போல தலைமை கழக நிர்வாகியாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி, இப்படியான உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் இந்த பட்டியலில் இடம்பெறாமல் இருந்திருக்கலாம். இருப்பினும் இந்த 82 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து அஇஅதிமுக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பூத் கமிட்டி அமைப்பது, புதிதாக விளையாட்டு அணி புதிதாக அதிமுகவில் உருவாக்கி இருக்கிறாங்க, அதில் உறுப்பினர்களை சேர்ப்பது, கட்சி வளர்ச்சி பணிகளை தீவிரப்படுத்துவது, துரிதப்படுத்துவது குறித்து இந்த பொறுப்பாளர்கள் அந்தந்த அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இதுல பணியாற்றுவாங்க. மோனிஷா. அபினேஷ், தற்போது செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் யார் யார் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்ன? ஈரோடு மாநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஈரோடு புறநகர் மாவட்டத்திற்கும் நியமித்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த பகுதியை சேர்ந்தவங்களே அங்க போட மாட்டாங்க. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் செங்கோட்டையன். குறிப்பாக ஒரு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவரை வேற மாவட்டத்துக்கு தான் பொறுப்பாளராக போடுவாங்க. இப்ப MSM ஆனந்தனை பொறுத்தவரை அவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் திருப்பூர் பகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர். அவர் அருகாமல் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திற்காக பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல AK செல்வராஜ், இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவரும் முன்னாள் அமைச்சர். இவர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். கோவை பகுதியிலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுவாக இது போன்ற பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களை போட மாட்டாங்க. மாற்று மாவட்டங்களை சேர்ந்தவங்களை தான்
போடுவாங்க. அந்த அடிப்படையில் கே செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் உயர்நிலை கூட்டத்தில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். இந்த பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய யாரும் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. குறிப்பாக KP முனுசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், அதே போல செங்கோட்டையன், அதே போல SP வேலுமணி, தங்கமணி, இவர்கள் எல்லாம் உயர்மட்ட குழுல உயர்நிலை கூட்டத்தில் குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.